ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ்வாக. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத விலைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோண்டா சிட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் போட போகிறோம். ஆக்சுவலாக கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பொங்கல் இருந்தனால வண்டி என்கிட்ட கொடுக்கல. சார் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க ஹோண்டா சிட்டி எப்போ தர போகிறீங்கன்னு கேட்டுருந்தேன். பொங்கல் முடிஞ்சு தரேன்னாரு. இன்றைக்கி சண்டே. ஸோ அதனால் சார் கொடுத்துட்டாங்க. உள்ளே கரும்பெல்லாம் கிடக்குது வண்டிக்குள்ளே. ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி சூப்பராக இருக்குங்க. பிளாக் கலர் ஆக்சுவலாக நம்ம ஃபேவரட் கலர் தான். வண்டி 2004 மாடலு. 3 ஓனர் தான். லாஸ்ட் ஓனர் லேடிஸ் யூஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் தான். 4மே அலாய் வீல். உங்களுக்கு ஃப்ரண்ட்டு 2 டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பக்காவாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வண்டியில் இன்ஜின் 200% நான் கேரண்டி தருவேன். நீங்கள் இங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு போங்க. இடையில வண்டி இருந்துச்சுன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு அதுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். அந்தளவுக்கு பக்காவாக கேரண்டி கொடுக்க முடியும். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பாடியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டச்சப் இருக்குது. ஸோ ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வண்டியை சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் எல்லாமே நல்லா இருக்குங்க. லெதர் சீட்டு. சரிங்களா, பக்கா லெதர் சீட்டு இருக்குது. உள்ள மேட்டு எல்லாமே இருக்குது. உள்ளே உங்களுக்கு டச்சு போட்டிருக்காங்க. சரிங்களா, டச்சு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அதில் வீடியோவும் உங்களுக்கு ப்ளே ஆகும். வண்டி 1,21,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். 1,21 ஓடி இருக்குது. வண்டி பியூர் பெட்ரோலுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி வருது. ஹோண்டா சிட்டி பார்த்திங்கன்னா இப்போ வர்ற வண்டி சரியாக தெரில, 20 ரூபா வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு அந்த 20 ரூபா வண்டியில் இருக்க வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குமோ இப்போ ஷோரூமில் அதே கண்டிஷனில் வெறும் 1,13,000 உங்களுக்கு கிடைக்கிது. வேறு லெவலில் இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ஸோ அலாய் வீல் இங்கே பாருங்கள், இங்கே அலாய் வீல். ஸோ இந்த இடத்துல சின்ன டென்ட் இருந்துச்சு. இது மேலே உங்களுக்கு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்படி பின்னாடி வாங்க. பின்னாடி வந்தீங்கனாலுமே வண்டி பார்க்கலாம். ஸோ வண்டி உங்களுக்கு பின்னாடி இந்த இடத்துல சின்ன டேமேஜ் இருக்குது. இங்கேயும் இருக்குது. நீங்கள் வேணும்னா இது நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லாட்டினா இது மேலே உங்களுக்கு என்னாச்சும் ஒரு பேஸ்டிங்கோ ஸ்டிக்கரிங்கோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவும் தெரியாது. உங்களுக்கு இது இந்த உடப்பு கடையிலலாம் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 2000 வரும். வேணுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ தேவையில்லை. நீங்கள் ஒரு கம்மி பட்ஜெட்டில் நல்ல லக்ஸுரியான வண்டி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஹோண்டா சிட்டி நிறைய பேரோட ட்ரீம் காராகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், கரும்பு சொன்னி பாருங்கள், உள்ளே கிடக்கு பாருங்கள் கரும்பு. கஸ்டமர் பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா ஜாலியாக செலிப்ரேஷன் பண்ணிட்டாங்க. சார் இப்போது புதுசாக இந்த கார் வாங்க போகிறாருன்னு சொன்னார். ஹோண்டா சிட்டி தான். இவ்வளோ நாளாக நான் ஹோண்டா சிட்டி தான் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் ஹோண்டா சிட்டியாக திரும்ப வாங்க போகிறேன்டாங்க. பைனியர் செட்டு இருக்குங்க உள்ளே. இங்கே பாருங்கள், பைனியர் செட்டு இருக்குது. ஸோ அதேமாதிரி பின்னாடி உங்களுக்கு சப்புக்கு லைன் இருக்குது. நீங்கள் ஒரு 2000 செலவு 2000-3000 செலவு பண்ணிங்கன்னா பேசிக் சப்பு நீங்கள் போட்டுக்கலாம். இதில் பின்னாடி பூட்டில் உங்களுக்கு ஒயர் கனெக்ஷன்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கு தனியாக செலவு பண்ண தேவையில்லை. எடுத்து அப்படியே பின்ன குத்திட்டு வந்துட்டே இருக்கலாம். லக்ஸுரி சீட்டுங்க இது. சரிங்களா, நீங்கள் சென்டர் சீட்டுங்க பாருங்கள். சென்டரில் உங்களுக்கு கை வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி லக்ஸுரி சீட்டு தான். க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரண்ட்டில் போகலாம் வாங்க. ஸோ இது மெயினாக உங்களுக்கு ரிமோட் லாக் கொடுத்துட்றாங்க இந்த வண்டிக்கு. அதே ரிமோட் லாக்கு 2 கீ இருக்குது. சரிங்களா, 2 கீ 2மே உங்களுக்கு ரிமோட் லாக்கோட கொடுத்துட்றாங்க. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ஏசியெல்லாம் பக்கா கூலிங்கு. இருங்க, ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியை. இருங்க, ஒரே அடி தான் ஸ்டார்ட் ஆயிரும் வண்டி. அவ்வளோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. சரிங்களா, சவுண்டு எதுவும் கேட்கலான்னு நினைக்காதீங்க. வருங்க, ஏசி சூப்பராக வருது. நீங்கள் நேரில் வரும்போது ஏசி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நல்லா சில்லுன்னு இருக்குது. இது உள்ள ஏதோ பேப்பர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேங்க, டச் டிஸ்பிளே சொன்னால் பாருங்கள். ஸோ இங்கே வாங்க நான் காமிக்கிறேன். இது உங்களுக்கு டச் டிஸ்பிளே தான். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பின்னாடியும் உங்களுக்கு செட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக எந்த ஒரு செலவும் இல்லாமல் எடுத்துக்கலாம். நீங்கள் ரேடியோ போடுறதுக்கெல்லாம் தனியாக செலவு பண்ண தேவையில்லை, அழகாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் ஹோம் போயிடலாங்க பாருங்கள். டச்சு தான், ஹோம் போயாச்சு. இதில் நம்ம மூவிஸ் கூட போகலாம். மூவிஸ் போயிட்டு ஜஸ்ட் ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். கடைக்குட்டி சிங்கம் படம் ஓடுது. ஸோ வெளிச்சம் இருக்கனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது. நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. இங்கே பாருங்கள்,
பவர் ஸ்டேரிங் தான் சரிங்களா, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அதேமாதிரி இது அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை இறக்கி விட்டுட்டிங்கன்னா ஹைட் ஏற்றிக்கலாம், அப்புறம் ஹைட் ஏற்றிக்கலாம், ஹைட் இறக்கிடலாம் சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு லாக்கு. அதேமாதிரி வந்து உங்களுக்கு சைடில் உங்களுக்கு மிரர் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு உள்ளேயே வந்து நீங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணாமல் மிரர் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போட்டு எல்லாமே இருக்குது. வந்து இன்ஜினோட பார்ட் பார்த்தாரலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓ வண்டி ஆனில் தான் இருக்கா, மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், வண்டி ஆனில் தான் இருக்குது. சவுண்டே கேட்கலங்க. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பானட் வந்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். தூக்கியாச்சு. பாருங்கள் வண்டி ஆனில் இருக்குங்க. நாய்ஸ் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இதுதாங்க வண்டியோட நாய்ஸு. நான் தான் சொன்னில்ல, நீங்கள் வந்து ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட இந்த அளவுக்கு குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வண்டி செகண்ட்ஸில் நீங்கள் பார்க்க முடியாது. ரெண்டாவது வந்து இப்போ ஹோண்டா ஷோரூமுக்கே போகிறீங்கனாலும் புது காருக்கு என்ன இன்ஜின் இருக்குமோ அதே இன்ஜின் தான் அப்படியே வந்து உங்களுக்கு அந்த நாய்ஸ் எல்லாமே இருக்குது. பாருங்கள் ஃபேன் ஓடுது, ஏசி போட்டிருக்கோம் உள்ள, அதனால் உங்களுக்கு ஃபேன் ஓடுது. ஸ்டிக் எடுத்து காமிக்க பாருங்கள். ஸ்டிக் எடுத்தால் இதில் வந்து உங்களுக்கு அந்த புகையடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை பாருங்கள். நல்லா இருக்குங்க வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா. ஏன்னா வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டு. ஸோ வண்டி வந்து உங்களுக்கு 25 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஒரு வருஷம் ஃபுல்லாக இன்சூரன்ஸ் இருக்குது. கடைசி ஓனர் வந்து உங்களுக்கு லேடிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டி வந்து நான் ஓட்டி காமிக்கிறேன். ஓட்டி காமிச்சிட்டு உங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன் வண்டி எப்படி இருக்குன்றத. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வண்டி எல்லாமே வந்து சேல் பண்ணோம். ஸோ நல்லபடியாக நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க. ஏதாவது நம்ம கான்செப்ட் வேணும்னா கஸ்டமர் டு கஸ்டமர் வந்து நம்ம சேல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் போட்டு. ஸோ உங்கள்கிட்ட எதாவது வண்டி இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள், நம்ம சேனலில் வீடியோ போடலாம். ஸோ அது என்னென்னா உங்களுக்கு நல்ல ப்ரைஸுக்கும் சேல் ஆகும், வாங்குறவங்களுக்கும் ஒரு நல்ல பட்ஜெட்டுக்கு எடுத்த ஒரு திருப்தி இருக்கும். ஸோ வண்டி வந்து நல்லா இருக்குங்க, நீட் அண்ட் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. 2004 மாடலு, 3 ஓனரு, இன்சூரன்ஸ் எஃப்சிலாம் இருக்குது. ஸோ 1,19,000 சொல்கிறாங்க. ஸோ வாங்க ஓட்டி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்பயும் போல் குனியமுத்தூர்லேருந்து இந்த பாலக்காடு ரோட்டில் தான் வந்து ஓட்டி காமிக்கிறோம். ஏன்னா இங்கே கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா. இதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்னல் அப்படி இப்படின்னு எதுவுமே இருக்காது, ரோடு ஃப்ரீயாக இருக்கும். வண்டி ஸ்மூத்தாக இருக்குங்க. இப்போ ஷோரூமில் போய் நீங்கள் ஹோண்டா சிட்டி எடுக்கிறீங்க, நீங்கள் போயிட்டு இது வந்து ஹோண்டா ஷோரூமுக்கு கொண்டு போங்க, அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரெண்டோட நாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா. நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த இன்ஜினுக்கு வந்து 100 இல்லை 200% நான் கேரண்டி தருவேன். அந்த அளவுக்கு சூப்பரான இன்ஜினுங்க. ஸோ அவுட்லுக்கு வந்து உங்களுக்கு சின்ன சின்ன வந்து டச்சப் பண்ணியிருக்காங்க சரிங்களா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ ஆனால் வந்து ஒரு 1,19,000 ரூபாய்க்கு இந்த வண்டி சத்தியமாக வந்து என்கிட்ட வண்டி இல்லாட்டினா இந்த வண்டியை நான் எடுத்துப்பேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வண்டிங்க. இங்கே பாருங்கள். ஸோ முன்னாடி பாருங்கள். ஸோ பிக்கப் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா பிச்சுக்கிட்டு போகுதுங்க பாருங்கள். அசால்ட்டாக போகுது வண்டி, தீயா பறக்குது சரிங்களா. பிரேக் கான்ஃபிடென்ட்டு அதுக்கு மேலே. இங்கே பாருங்க, ஹாரன் எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் தான். ஸோ பிரேக்கெல்லாம் அடித்தா சும்மா நச்சுன்னு நிற்கிது. நீங்கள் இப்போ இந்த டச்சு நார்மலாக நீங்கள் வெளியே போடணும் அப்படின்னீங்கன்னா குறைஞ்சது ஒரு 12 ரூபா 10 ரூபாயாச்சும் இங்கே மேக்ஸிமம் வரும். ஸோ உங்களுக்கு அதுலேயே வந்துடுது. பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கிற கேமரா மட்டும் நீங்கள் வந்து ஒரு 600 ரூபா வரும். நம்ம வீடியோ போட்டிருப்போம் பிசி கால்டா காசு ஆர்எஸ் ப்ரோ, நீங்கள் அங்கேயே கூட மாற்றிக்கலாம். 600 ரூபா தாங்க. ஸோ அங்கே போய் கூட நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா கூட பேக் கேமரா நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லேடிஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை நம்பி ஒரு 1000 கிலோமீட்டர் லேடிஸை வந்து தனியாக ஓட்ட விட்டுறலாம். அந்த அளவுக்கு சூப்பரான வண்டி. இன்ஜின் ஆயில் தயவு செஞ்சு நீங்கள் வாங்க வர்றவங்க மாற்றிடாதீங்க. நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோமோ அதுதான் நேரில் வந்தால் இருக்கும் சரிங்களா. கீர் வந்து இப்போ எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க, ஒரு விரல்லையே உங்களுக்கு கீர் போடலாம். இங்கே பாருங்க, தேர்டு போட்டேன். இங்கே பாருங்க, ஒரே விரலில் செகண்ட் போடுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, ஒரே விரலில் தேர்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்பவுமே வந்து ஒரு சாஃப்டாக இருக்குங்க உங்களுக்கு கீர் எல்லாமே. பிக்கப் வந்து உங்களுக்கு ஹோண்டா சிட்டி வந்து ஓட்டினவங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ இது கொஞ்சம் மேடாக இருக்குதா, இங்கே பாருங்கள் மேடாக இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு அழுத்துனா நல்லா ஏறுது வண்டி. இப்போ இதெல்லாம் ஹில் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா வந்து டக்கு டக்கு டக்குன்னு கட்டடிச்சு போயிட்டே இருக்கலாம். ரெண்டாவது என்னென்னா சொகுசு தான் இந்த வண்டி. மெயினாக வந்து உங்களுக்கு ஒரு கப்பல் மாதிரி இருக்கும் சரிங்களா. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ நான் ஆக்சுவலாக வந்து ஒரு ரோட்டில் போகிற மாதிரி ஃபீல் இல்லை, ஒரு தண்ணியில் போகிற ஃபீல் தான் இருக்குது எனக்கு. சஸ்பென்ஷன்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டு. ஏன்னா 25 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு, ஒரு வருஷம் ஃபுல்லாக இன்சூரன்ஸ் இருக்குங்க
சரிங்களா. கடைசி ஓனர் லேடிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே ஒரு நீட்டாக கம்பெனியில் தான் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவுமே நீட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நான் ஏசி போட்டு தான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறேன். ஸோ விண்டோ எல்லாமே பவர் விண்டோ தான் உங்களுக்கு. ஸோ ஏசி போட்டுட்டு தான் நான் வந்து ஓட்டிகிட்டே இருக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ ஸ்பீடு பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஸ்பீடு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், டக்கு 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 டக்குன்னு அடிச்சு போயிட்டே இருக்குது வண்டி. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து டக்குன்னு என்னால் போக முடியாது. ஏன்னா வந்து வண்டிங்க வந்து சைட்லேயும் போயிட்டு இருக்கனால வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். பாருங்கள், டக்கு டக்கு டக்குன்னு போகுது. நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க இடத்துல வந்து ஓட்டி காமிக்கிறேன். இங்கே பாருங்க, முன்னாடி ஃபுல்லாக வண்டி போகுதுங்க. அதனால் வந்து நம்மளால் ஃப்ரீயாக ஓட்ட முடியல இந்த இடத்துல. ஸோ கொஞ்சம் அவுட்ரு போயிட்டோன்னா இன்னும் வந்து ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு நான் ஸ்பீடு போய் காமிக்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ லாங் போனாலும் நீங்கள் நினச்ச நேரத்துக்கு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வண்டி தாங்க இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மைலேஜ் ஒரு 17 வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தரும் இந்த வண்டி. அதுக்கு நான் கேரண்டியே தர்றேன். 17 உங்களுக்கு குறையாமல் தரும். பெட்ரோல் வண்டி, சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம அவுட்டரில் போயிட்டு உங்களுக்கு வந்து டாப் ஸ்பீடு செக் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ போகுதுன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஹைவேல போயிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருப்பாருங்க வண்டி. பாருங்கள், அசால்ட்டாக போகுதுங்க. அசால்ட்டு வா 140ங்க. அசால்ட்டாக போகுது வண்டி, பறக்குது. வண்டி ஓட்டினதை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிக்கப் இருக்குது, ஸ்பீடெல்லாம் நம்ம வந்து டாப் ஸ்பீடு ஓரளவுக்கு ஓட்டி காமிச்சிருப்போம். அதுக்கு மேலே போகுது. பட் என்னென்னா நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அடுத்த வண்டி ஃப்ரண்ட்டில் வந்துடுறதுனால நம்மளுக்கு அதுக்கு மேலேயும் போகவும் இல்லை. எடுத்துகிட்டு போனீங்கன்னா 1000 கிலோமீட்டர் நிற்காமல் போகலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இன்ஜினு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து அந்த வேலை இன்ஜின் வேலை இருக்கிற மாதிரியே வண்டி சேலுக்கு சொல்கிறாங்க. நான் வந்து இல்லை சார் அதெல்லாம் நம்ம சேனலில் போட மாட்டோம்னு சொல்லிட்டேன். ஸோ நல்லா இருந்தால் மட்டும்தான் என் சேனல்லையும் போடுவேன், அதை நான் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து கஸ்டமர்கிட்ட ஃபைனல் ப்ரைஸ் தான் நான் வந்து கேட்டிருக்கேன். ஃபைனல் ப்ரைஸ் வந்து 1,13,000 கொடுத்துர்லான்றாங்க. ஸோ அதுலேருந்து நெகஷியபிள் இல்லைன்றிருக்காங்க. அதுலேருந்து சின்னதாக வேணால் நான் வந்து கேட்டு பார்க்குறேன் கஸ்டமர்கிட்ட. ஸோ ஏதாவது ஒரு 1000 ரூபா வேணால் முடிஞ்சாலும் கம்மி பண்ணி கொடுக்கலாம், சரிங்களா. ஸோ பெஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வண்டி வந்து சூப்பராக இருக்குங்க. வண்டி வந்து எங்கே பார்க்கணுன்னா கோயம்புத்தூரில் குனியமுத்தூர் வந்துட்டு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வாங்க. ஸோ வண்டி இருக்கும் இருக்காது சேலாயிரும், அதனால் வந்து கால் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ இப்போ நாங்கள் இதோட இருக்கிறேன். தமிழ்வாகர் பாய்.